இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செய்கிற மாதிரி காரசாரமாக ஃப்ளேவர்ஃபுல்லாக காளான் மிளகு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க கொஞ்சம் பொருளை வச்சே ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட்டில் பர்ஃபெக்டான மிளகு வாசனையோட சாதம், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே செம்மையாக செட் ஆகிற மாதிரி பண்ண போகிறோம். காளான் மிளகு வறுவலுக்கு சின்ன சின்ன காளானை ஒரு 150 கிராம் அளவுக்கு க்ளீன் பண்ணி 2ஆ நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய பெரிய காளானை எடுத்துருந்தீங்கன்னா அது 2ஆவோ இல்லைனா 4ஆவோ கூட கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருங்க. வறுவலுக்கு தேவையான எண்ணெய் 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயத்துக்கிட்ட பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பல்லாரி வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை இந்த ரெசிபிக்கு நம்ம நல்ல பொன்னிறமாக வதக்கணும். வெங்காயத்து கூடவே சோம்பு இல்லைன்னா சீரகம் சேர்த்து வதக்கி விடுறதா இருந்தாலும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வரணும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு செவந்து வரும்போது ஒரு அரை தக்காளி மட்டும் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபிக்கு காளானும் மிளகும் தான் நமக்கு அதிகமாக தெரியணும். மற்றது எல்லாமே கொஞ்சம் கம்மியாகவே நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி கூடவே 2 பச்சை மிளகாவை 2ஆ நறுக்கி சேர்த்துருக்கேன். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காதனால பாத்திரம் அடி பிடிச்சிடாம இருக்கிறதுக்கு தக்காளியை ஒரு 10 செகண்ட் மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். முதல்ல ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், சீரகத்தூள் மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மசாலா எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். தக்காளி போட்டிருக்கனால தக்காளி குழஞ்சி வர அளவுக்கு கைவிடாமல் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வரும்போது க்ளீன் பண்ணி நறுக்கி வச்ச காளானை சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் தான் இந்த ரெசிபிக்கு மெயின் ஃப்ளேவர். நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்தை பொறுத்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வதக்க வதக்க காளான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மசாலாவோட நல்லாவே கலந்து வந்துடும். இதில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காததுனால கை விடாமலும் அடி பிடிச்சிடாமலும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வரணும். காளானை நம்ம போடும்போது முதல்ல அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். அது தண்ணி விட்டு கொஞ்சமாக சுண்டி வரும்போது நல்லாவே சுருங்கிரும். 5லிருந்து ஒரு 7 நிமிஷத்துக்காவது காளானை நல்லா நம்ம வதக்கணும். அப்போ தான் காளான் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், ஜூஸியாகவும் இருக்கும். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை. இந்த அளவுக்கு வதங்கி நல்ல செமி கிரேவி மாதிரி நமக்கு வந்துடும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டி வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இந்த அளவுக்கு சுண்டி வந்ததும் கடைசியாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா பொடியை தூவி விட்டுக்கலாம். பொடியை நறுக்குன கொத்தமல்லி தழை, அப்படி இல்லைன்னா கருவேப்பிலை இலை கூட சேர்த்து ஒரு தடவை மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இவ்வளோதான் காரசாரமாக சாதம், சப்பாத்தி, பரோட்டா, ஆப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு ரெசிபியான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.